ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் கொஞ்ச நாளாக வீடியோஸ் எடுத்து போடாமல் இருந்தேன். ஸோ இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வந்துடும். கொஞ்சம் ஒர்க்கில் இருந்துட்டேன், அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா வார்லிஜி வந்து இன்றைக்கி 5வது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 5வது டே. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க பேஸை பாருங்கள். இதெல்லாம் டம்மி பேஸாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸை நம்ம வந்து அட்டாக் பண்ணலான்னு இருக்கோம். பேஸை பாருங்கள், ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு பேஸை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வார் பேஸில். அதுவும் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு வினோதமான பேஸுன்னு பாருங்கள். இவ்வளோ வினோதமான பேஸு வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. இது ப்ளே பண்ணுறவங்க வந்து ரொம்ப லிஜெண்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? லெஜெண்டாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண முடியும், மற்றவங்களால ப்ளே பண்ண முடியாது. ஸோ வேறு லெவல். சரி, ஓகே, நம்ம அட்டாக் போவோமா? எதுவுமே வேணாம், பிளானில் எதுவுமே கிடையாது. சரி, ஓகே, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு அட்டாக் போயிடுவோம். ஓகே, பேஸ் வந்து எப்படி சுக்குநூறாக நம்ம நொறுக்க போகிறோன்னு பாருங்கள். அப்புறம் உடைக்கிறதுக்கு என்ன எதுவும் உடைக்கலாம். ஓகே, ட்ரூப்ஸ் இறக்கல பாருங்கள். நம்ம வந்து இருக்கிறத வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். அதாவது ஹீரோஸ் மட்டும் இறக்கி மட்டும் தான் ப்ளே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க வார் லீஜில் வந்து. இந்த மாதிரி வெறும் ஹீரோஸ் மட்டும், ஒன்லி ஹீரோஸ் மட்டும் இறக்கி விட்டு ப்ளே பண்ணுற மேட்ச் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், ஓகேவா? இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வார்லிஜி ஒரு அட்டகாசமான ஒரு வார்லிஜி இதுன்னு. வேறு லெவல் பாருங்கள். நம்ம ஹீரோஸ் மட்டும்தான், 2 ஹீரோஸ் மட்டும்தான் இறக்கி விட்டுருக்கோம். ஸோ டைம் இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். டைமு கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு பேஸ். முடிஞ்சிருச்சு பாருங்கள், அட்டாக் முடிஞ்சிருச்சு. அட்டாக் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு அட்டாக் தான். ஸோ 3 ஸ்டார் எடுத்துட்டோம். இனி பேஸ் இருக்குது. ஸோ தூரம் கீழே பாருங்கள், லாலிபாப். ஸோ இந்த பையன் வந்து கொஞ்சம் டம்மியாக தான் விளாடுவான். ஸோ அவனே அந்த பேஸ் அடிச்சிட அளவுக்கு ரொம்ப கேவலமான பேஸாக வச்சுருக்காங்க எல்லோரும். சரி, ஓகே ஓகே இடையில ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணது. ஸோ நம்ம வந்து வார் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் அப்படியே ஏதாச்சும் ஓரளவுக்கு முடிகிற மாதிரி இருக்குது இந்த வார்லிஜி பட்டில்ஸ். ஸோ இதில் ஒரு 250 ஸ்டார் இருக்கணும். ஸோ அது 240 ஆயிடுச்சு. அது இன்னும் ஒரு 10 ஸ்டார் தான். அதை நம்ம எடுத்துட்டோம்னா அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது டஸ்ட்டு 5000 மோட்டர்ஸ் மட்டும் பர்ச்சஸ். ஸோ 5000 மோட்டர் வந்து நம்ம உடைக்கிறது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து 5000 எடுக்கணும். நம்ம 4306 ஆகிட்டோம். ஓகேவா? ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்புறம் கெட்டு கோப்ளின்ஸ். ஸோ இது நான் வந்து பெருசாக ப்ளே பண்ணுறதில்ல, அந்த இது வந்து கோப்ளின் மேப்பு. ஸோ அதனால தான் அது அப்படி இருக்குது.
ஓகே, பட் ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணால் தான் அந்த அச்சீவ்மெண்ட் மொத்தம் கம்ப்ளீட் ஆகிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டூம் அண்ட் கூல் ஸோ இதை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதை அட்டாக் பண்ணி அந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவுசெய்து வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த எம்எல்எம் கம்பெனியோட அந்த வீடியோஸ் வந்து அதுவும் கூடிய சீக்கிரம் போட்டுருவேன். ஸோ நீங்கள் கன்வின்ஸாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸோ எல்லாருக்கும் ஒரு மணி பண்ணுறதுல ஒரு ஆப்ஷனை வந்து நான் கன்ஃபார்ம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் சொல்கிற எம்எல்எம் கம்பெனி வந்து ஏமாத்துகிற மாதிரி இருக்காது. லாங் டைம் லைஃப் டைம் வந்து ரன் ஆகும். லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள கான்செப்டில் வர கம்பெனிஸ் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்திருக்க எம்எல்எம் கம்பெனி அது ஒரு ஆஃப்லைன் கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்லைன் கம்பெனி. ஸோ ஆன்லைன் கம்பெனி கிடையாது, ஆஃப்லைன் கம்பெனி தான் நம்ம போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அந்த எம்டி சார் வந்து பேசின ஆடியோ இருக்குது. ஸோ அவரும் வந்து கன்னியாகுமரி தான் எம்டி சாரு. ஸோ அவர் பேசின ஆடியோ இருக்குது. ஸோ அந்த ஆடியோ வந்து நான் வந்து போடுறேன். கேளுங்க, கேட்டுட்டு இது பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.